வணக்கம், வெல்கம் டு ஓவர்சீஸ் வளராவே உதவிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. என்னன்னா இப்போ நம்ம இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல பொருட்காட்சி, கண்காட்சி அப்படின்னு பல பேர் அழைக்கப்பட்டது இங்க வந்து ஃபேத்ல அந்த ஊர் பேரை ஆட் பண்ணிக்குவாங்க. இன்னைக்கு நம்ம போற இடம் வந்து ஃபேத்ல புளோம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க வந்து சம்மர் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து போறது பிரச்சனை டைம் தெரியும். ஆமா, அது வந்து எப்பவுமே நம்ம வந்து பொறுப்பு, பஞ்சுவாலிட்டி அந்த மாதிரி விஷயத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. வந்து எங்களோட ஜோகு இவங்களுக்கும் vlog சேனல் இருக்கு. ஆனா எப்போ அவங்க வந்து வீடியோ போடுவாங்கன்னு தெரியல. எப்போ போட போயிருக்காங்க அவனை கொஞ்சம் பேச விடுங்க. அவன் சாட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் பாருங்க போன் எடுத்து. டைம் இல்ல, நம்மளோட சிக்னேச்சர் டான்ஸ் இல்ல மியூசிக் மாத்தணும். நம்ம இறங்குற இடம் வந்துருச்சு. அப்படியே நீங்க வந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பஸ்ல இறங்குற இடத்துக்கு வந்துட்டோம். அதை வந்து இந்த இடத்துல இப்போ ஸ்கிரீன் டிஸ்பிளே பண்ணிட்டு அடுத்த ஸ்டாப் என்னது, டெர்மினஸ் லாஸ்ட் ஸ்டாப் என்னது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வாங்க அப்படியே போயிடலாம். வணக்கம். ஒண்ணுமே இல்லாம டேக் ஓவர் பண்ணிட்டாங்க பாப்பாவை. நான் இப்ப எப்படி இறக்குன்னு நீங்க பாத்துருப்பீங்க. அப்படிதான் பாப்பாவை ஏத்தணும் இறக்கணும். பஸ்ல வந்து நமக்கு பாப்பாவுக்குன்னு தனி இடம் வச்சிருவாங்க. அடுத்து நம்ம போறது வந்து மெட்ரோல எப்படி போனான்றத பார்ப்போம். இதான் எம்ஏஆர் மெட்ரோ. இது மெட்ரோ 9. ஸோ அங்க உட்காந்துருக்கோம். ஸோ இந்த வேல தான் போகிறது பார்த்துக்கோங்க. இங்க வந்து இது கொஞ்சம் க்ளோஸ். இந்த இடம் வந்து ஆஃபா இருக்கு. அப்போ இங்க வந்து ஏதோ ஒர்க் நடக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து இங்க இருந்து பாத்தீங்கன்னா இங்க ஏறி இருக்கிறோம். ஏறின ஸ்டாப்ல வந்து ட்ரெயின் மூவ் ஆன உடனே ஆஃப் ஆயிரும் லைட். அப்படியே நம்ம பார்த்தோம்னா நம்ம போக வேண்டிய இடம் இன்னும் இருக்குது, லாமேர். அங்க இறங்கி நம்ம வந்து ஒரு 10-15 நிமிஷம் நடக்கணும். அப்படின்னா என்ன டிரான்ஸ்போர்டேஷன் எடுக்கணும். ஆமா, அடுத்த ஸ்டாப் வந்து இது பேர் லாமூர் ஸ்டாப் வந்துருக்கோம். இதே நம்மளோட டெஸ்டினேஷன். ஸோ அவ்வளோதான், மெட்ரோ கிளம்பிடுச்சு. வாங்க. என்னோட இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒருத்த கஷ்டம் ரொம்ப பெருமையா இருக்கு. புரிஞ்சிடும். அப்புறம் இப்போ எக்ஸிட் எடுக்கணும். இந்த ஊர்ல வந்து எக்ஸிட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே மேலே இதுலயும் நிறைய செக் பாயிண்ட் இருக்கு. நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் போற இடம் அப்படின்னு எதுவும் தெரியும். எக்ஸிட்டே 3-4 எக்ஸிட் இருக்கும். அதை விட அதிகமாக இருக்கும் ஒரு சில ஸ்டேஷன். அப்போ அதுக்கு வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க, நம்பர் 1, 2 அப்படின்னு. இப்போ நம்ம இந்த எக்ஸிட் தான் இங்க இருக்குது, ஒரே ஒரு எக்ஸிட் தான் இருக்கு. அதனால இதே எக்ஸிட் ஏன்னா அவனுக்கு 4 பிள்ளைங்க இருக்குது. கம்மியா சொன்னீங்க, இன்னும் சேர்த்து சொல்லுங்க. எந்த பிரான்ஸ்ல நீங்க இங்க நோட் பண்ணதுல எந்த இடத்துக்கு போனாலுமே பில்டிங் பக்கம் ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆனா பில்டிங் பக்கம் ஒரே மாதிரிதான் இருக்கும். அந்த ஸ்கல்ப்சர்ஸ், அந்த ஆர்கிடெக்ட் டிசைனர்ஸ் எல்லாம் வேற லெவல்ல செம்மையா இருக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போறாங்க. எதை பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். எங்க போறீங்க? நாம இது எப்படி போகணும் தெரியுமா? அப்ப போயினே இருக்கிறீங்க நீங்க பாட்டுனே. மேப் போடுப்பா, மேப் போடு.
இப்போ வந்து நம்ம யூடியூபர் வந்து யூடியூபர் வந்து உள்ள போய் என்ன பண்ண போறாருன்னா நாசாவோட விஞ்ஞானியா ஆக போறாரு. இந்த நாசா ரோட்டார்ல போய் ராக்கெட் பாப்பா ஓய் எங்க போனோம்? ராக்கெட் விட போற சொல்லுங்க. டேய் வேகமா பாப்பா, நீ போப்பா, நான் நடக்கிறேன். டெம்பரரியா ஏடிஎம் தான் வச்சிருக்காங்க. பாருப்பா. இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா வரவங்களுக்கு எப்படியும் பைசா கொஞ்ச நேரத்துல தீந்துருன்றது தெரியும். அதனால இவங்க வந்து ஒரு ஆத்தரைஸ்டு சென்ட்ரலைஸ்டு பேங்க் இங்க அதோட ஏடிஎம்மே வச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பார்ப்போம். இந்த கேமோட பேர் தெரியாது. அதாவது நீ பண்ணு, நான் எடுக்கிறேன், நான் சொல்றேன். அதாவது ரூல்ஸ் அவனுக்கே தெரியாது, ஏதோ பண்றாப்லா. சரி பண்ணட்டும். நானே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு காயின் வந்து இன்சர்ட் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஆப்ஷன், ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதுல வந்து என்னன்னா இந்த பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுட்டா இது அங்க போயிட்டு வரும். அதை வந்து கரெக்டா கட் பண்ணிட்டோம்னா அந்த பிளேடு முன்னாடி போயிட்டு வரும். எக்ஸாக்டா தெரியல, அதை ரிலீஸ் பண்ணுவோம். இது பாத்தீங்கன்னா இருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுக்கறதுக்கு டெடி பேர் வச்சிருக்காங்க, இது வந்து வயசுல ஏதோ முடிஞ்ச கொடுக்குற மாதிரி வச்சிருக்காங்க. எதுக்கு அவங்களுக்கு தெரியல. ஐபோன் கடவுளே, ஜீசஸ், அல்லா, மாரியாத்தா, மாரியாத்தா, ஓம் நமச்சிவாய.